இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா காதாலையும் கேட்க முடியாது, கண்ணாலையும் பார்க்க முடியாது, அவ்வளவு கேவலமான தலைப்புகளாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பறந்து போ அப்படிங்கிற ஒரு கவிதைத்தனமான தலைப்பில் ஒரு படம் வர்றதே ஒரு பெரிய ஆறுதல். சினிமாவை தொடர்ந்து பார்க்கிற, நல்ல சினிமாவை விரும்புகிற, கொஞ்சம் ரசனையில் மேம்பட்ட ஒரு பார்வையாளர் கூட்டம் இருக்கு. அவர்களுக்கு ராமுடைய படங்கள் பிடிக்கும். வணிக ரீதியில் ஒரு படம் வெற்றி அடைகிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு பெயர் எடுத்து என்ன பிரயோஜனம்? இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியோட மகன் உன்னைய மாதிரி 1000 பேர் இந்த கோடம்பாக்கத்தில் சுத்திக்கிட்டு இருக்கான். யாரையுமே அந்த பட கம்பெனி வாசல்ல கூட விட மாட்டேன்றான். ஆனா உனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ வாய்ப்பே கிடைச்சிருக்குன்னா உங்க அப்பா வச்சுதான். அதை எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம இவர் சொன்ன அந்த விஷயம் தான். ரஜினியுடைய முந்தைய படங்களை ஒப்பிடும் போது கூலி படம் ஒரு மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன்ங்கிறது சன் பிக்சர்ஸ் கிடைத்த மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. அதை அவங்க லூஸ் பண்ண தயாரா இல்லை. அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை இது வரைக்கும் எந்த சேனலும் வாங்கல. உண்மைதான். சன் பிக்சர்ஸ்ல போய் இவங்க தவம் கிடக்குறாங்க. பழைய புத்தகங்கள்ல கொடுக்குற மாதிரி ஒரு கிலோ கணக்கிலையாவது எடுத்துங்கிற ரேஞ்சில் போய் கேட்குறாங்க. இந்த படங்களுடைய தோல்விக்கே இன்னைக்கு ஊடகங்கள் தான் காரணம்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமா தனஞ்சயன் என்கிற ஒரு நபர் தன்னுடைய விருப்பத்தின்படி இப்படி ஒரு கேஸை போய் போட்டிருக்காரு. அதுக்கு தான் ஹைகோர்ட் தலையில நங்குன்னு குட்டி இருக்கு. சமீபத்தில் பொறுத்த வரைக்கும் 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. பறந்து போன்னு 3BHK பொண்ணு. ஒரு சினிமா அப்சர்வரா இந்த 2 படங்கள் எந்த படம் சார் ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல 3BHK படம் நான் பார்க்கல. பார்த்தவர்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொன்னாங்க, ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு அப்படின்னாங்க. இன்னும் சில பேர் படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, உட்காரவே முடியல, அவுடேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கு மேல ஒரு நண்பர் சொன்ன கருத்து தான் என்னை அதிர வைத்தது. இன்டர்வல்ல எந்திரிச்சு வந்துட்டேன்ட்டாரு. என்ன ஸோ இதுதான் ஒரு பரவலான கருத்து அந்த படம் குறித்து இருக்கு. பறந்து போ படத்தை நான் பார்த்தேன். பறந்து போ படத்துல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா காதாலையும் கேட்க முடியாது, கண்ணாலையும் பார்க்க முடியாது, அவ்வளவு கேவலமான தலைப்புகள் எல்லாமே இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய தலைப்புகளாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பறந்து போ அப்படிங்கிற ஒரு கவிதைத்தனமான தலைப்பில் ஒரு படம் வர்றதே ஒரு பெரிய ஆறுதல். அது மட்டும் இல்லாமல் அந்த படமும் கூட ஒரு சிறுகதையினுடைய ஒரு திரை வடிவமா இருக்கும். வழக்கமான தமிழ் சினிமாக்குன்னு சில இலக்கணங்கள், சில ஃபார்முலாக்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் அப்படி லெஃப்ட் ஹேண்டால தள்ளிட்டு ராம் அவருடைய ஸ்டைலில் ஒரு படம் எடுத்திருக்காரு. சிலருக்கு அந்த படத்தை நிச்சயமாக ரசிக்க முடியும். ஆனால் அந்த வெகு மக்களால் அந்த படம் ரசிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ்னு ஒரு படம், விஜய் சேதுபதியுடைய மகன் கதாநாயகனா அதில் அறிமுகமாயிருக்காரு. அது ஒரு ஃபைட் மாஸ்டரே டைரக்டராக இருப்பதால் அது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே சார். இன்னொரு பக்கம் ஒரு டைரக்டர் தனக்கான ஒரு ஆடியன்ஸை கட்டமைச்சு கொண்டு போகிறது அப்படின்றது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். பாலு மகேந்திராவுக்கு இருந்தாங்க, மகேந்திரனுக்கு இருந்தாங்க, பாலச்சந்தருக்கு இருந்தாங்க. அப்படின்றப்ப ராம் அப்படின்றப்ப அவரும் தனக்கான ஒரு ஆடியன்ஸை உருவாக்கிட்டார்ல. அவரோட படம் அப்படின்றது ஒன்று உருவாகுது இல்லை நிச்சயம். ஆனால் அந்த கூட்டம் என்பது பார்த்தீங்கன்னா மிக மிக சொற்பமானது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா சினிமாவை தொடர்ந்து பார்க்கிற, நல்ல சினிமாவை விரும்புகிற, கொஞ்சம் ரசனையில் மேம்பட்ட ஒரு பார்வையாளர் கூட்டம் இருக்கு. அவர்களுக்கு ராமுடைய படங்கள் பிடிக்கும். அவர்களுடைய ஆதர்ச இயக்குநர்களில் ஒருவராக ராம் இருப்பார். ஆனா வெகுஜன மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ராம் படம்ங்கிறது ஒரு பெரிய இடைவெளியை ஆமா மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அவர்களுக்கு ராம் தெரியுமான்னே நமக்கு தெரியல. ஸோ அப்படி ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சினிமாங்கிறது இன்றைக்கு ஒரு வியாபாரம். அப்படி இருக்கும்போது வணிக ரீதியில் ஒரு படம் வெற்றி அடைகிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு பெயர் எடுத்து என்ன பிரயோஜனம்? இன்னும் அதுக்கு ஒரு கூடுதல் உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ ராம் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு கொண்டாடப்படுகிற ஒரு இயக்குனர் தான். ஆனால் அவர் 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம் இயக்குனர். அதாவது பறந்து போ படத்துக்கு முன்பே தொடங்கப்பட்டு அந்த படம் முடிவாகி அதை முடிஞ்சு ரெடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகாம முடங்கி கிடக்கு. இப்போ ராம் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், ராம் படங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தா அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கணுங்க. அந்த படம் இன்னுமே காரணம் சார். அதான் விஷயம். ராம் படம்ங்கிறது தான் காரணம். ராம்ங்கிற படம் கமர்ஷியலா இருக்காது. அந்த படம் வெகு மக்களுக்கு அந்நியமா இருக்கும். அப்ப இந்த படத்தை வாங்கினோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு இந்த வியாபாரிகள் நினைக்கிறாங்க. அதுதான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் தரமான இயக்குனர்னு பெயர் வாங்குற அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கிற படம் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியில் ஒரு வெற்றியையும் அடையணும். என்ன காரணம்? அடிப்படையில் சினிமா என்பது ஒரு வியாபாரம். இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியோட மகன்
அவரு ஒரு இதுல அப்படி பப்ளிக்கா நின்றுகிட்டு ஒருத்தர் கை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவர் நடந்து வர்றது எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமா விமர்சிக்கிறாங்க. அவரோட ஆட்டிடியூட் அப்படி இருக்கா, இல்ல நம்ம அவரை பாக்குற விதத்துல ஏதோ பிரச்சனை இருக்கா? இல்ல அது ரெண்டுமே தான். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது நீங்க கேட்குற ரெண்டுமே உண்மைதான். அவருடைய ஆட்டிடியூடும் அப்படிதான் இருக்கு. நமக்கு வந்து அவரை பிடிக்கலங்கிறதுனால நாம பார்க்குற பார்வையும் அப்படிதான் இருக்கு. இப்போ நார்மலாவே நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னே வச்சுங்களேன், அவன் வந்து நம்மளை வந்து ஒரு புன்னகையோட ஒரு நட்போட ஒரு ஸ்நேகத்தோட அவன் நம்மளை பார்க்கறது கூட முறைக்கிறாங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நமக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் நம்மளை முறைச்சா கூட அடடா நம்மளை பார்த்து அவர் ஸ்மைல் பண்றாரு நமக்கு தோணும். இது ஒரு மனித இயல்பு. என்ன காரணத்தினாலோ இந்த பையனை பலருக்கும் பிடிக்கல. அதுக்கு என்ன காரணம், ஆரம்பத்தில் இவர் பேசிய கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமான பேச்சு. நீ யார் அப்படின்னா விஜய் சேதுபதியுடைய மகன், அதுதான் உன்னுடைய அடையாளம். உன் பேர்லயே சூர்யா சேதுபதின்னு தான் நீ வச்சிருக்க. இன்னொன்று, உனக்கு பட வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா விஜய் சேதுபதி மகன்கிறதுனால தான் அந்த பட வாய்ப்பே கிடைச்சது. ஏன்னா உன்னைய மாதிரி 1000 பேர் இந்த கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான், யாரையுமே அந்த பட கம்பெனி வாசலில் கூட விட மாட்டேன்றான். ஆனால் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வாய்ப்பே கிடைச்சிருக்குன்னா உங்க அப்பாவை வச்சு தான். அதை எதையுமே வந்து மைண்டில் வச்சுக்காம நான் வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் வந்து இவர் சொன்ன அந்த விஷயம்தான் முதல்ல வந்து ட்ரால் பண்ணப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் வந்து அப்படி வாயில் சுவிங்கம் போட்டுட்டு அப்படி கை கொடுக்குறதே வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்கனுங்கிறது ஒரு ஸ்டெப் மேலே வந்து நம்ம அப்படி வளைந்து தானே கை கொடுக்கணும். இப்போ ஒரு ட்ரம்பாக இருந்தாலும் கூட அப்படிதான் கை கொடுப்பாரு. என்ன அப்படி இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா அந்த இப்படி கொடுக்கறதெல்லாம் அது உண்மையிலே ஒரு விமர்சனத்துக்குரியது தான். அதே நேரம் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் ஏதோ தெரியாம அல்லது அறியாம அப்படி பண்றாரு அப்படின்னா சரி ஓகேட்டு கடந்து போக வேண்டியது தானே. அதை ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேச குற்றம் மாதிரி ஒட்டுமொத்த பேரும் வந்து அவரை பாஞ்சு பரான்றது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே சகிக்கல. அவருடைய செயலை விட இந்த செயல் தான் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னொன்னு, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தின இந்த படம் பெரிய படம் அந்த படம் பெரிய படம் அப்படின்ற போட்டி இருக்கும் சார். ஆனா கூலியும் ரிலீஸ் ஆகல, ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகல. ஆனா அந்த 2 படம் எவ்வளவு வந்து வாங்கியிருக்காங்க, ஓவர்சீஸ்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது இப்பவே ரசிகர்கள் மத்தியில் அது ஒரு பேட்டலா மாறி இருக்கு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, நான் பொதுவாகவே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு படத்தின் வியாபாரம், ஒரு படத்தினுடைய வசூல், இது எதுவுமே இந்த ரசிகன்களுக்கு தேவையில்லை. உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, நீ ஒரு 100 ரூபா கொடுத்த படம் பார்க்குறியா, உனக்கு படம் பிடிச்சிருந்தா கைத்தட்டு, தையான்னு டான்ஸ் ஆடு, பிடிக்கலையா மண்ணவாரி தூத்திட்டு போயிட்டே. இவ்வளவுதான் ஒரு பார்வையாளனுக்கும் ஒரு திரைப்படத்துக்கும் இருக்கும் உறவு. இதை தாண்டி எதுவுமே தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரசிகன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னா, அவனுடைய அபிமான நடிகருடைய படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்கு, அதாவது இது எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதுன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை, அந்த போட்டி நடிகருடைய படத்தை விட அதிகமாக இருக்கா இல்லையா, அவருடைய வசூலை விட இந்த படம் வசூலில் அதிகமாக இருக்கா இல்லையா, இதெல்லாம் உனக்கு தேவையா? இன்னொன்று, ஒரு வசூல் வியாபாரம்ங்கிறது அது வியாபாரிகளுடைய பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா அந்த படத்தை வாங்கியவருக்கும் அந்த படத்தை தயாரித்தவருக்கும் லாபம் கிடைக்கும். அது தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு நஷ்டத்தை கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ், புரியுதா இல்லையா? நீ ரசிகன் படம் பாரு, உனக்கு பிடிச்சா பிடிக்கட்டும், பிடிக்கலன்னா போகட்டும். இந்த படம் ஓடுதா ஓடலையாங்கிற கவலை உனக்கு எதுக்கு? யாரோ ஒருத்தர் சம்பாதிக்க போறாரு, யாரோ ஒருத்தர் நஷ்டமடைய போறாரு, இது ஓன் கவலையா? இதுல பெரிய கொடுமை என்னன்னா, இந்த பாமர ரசிகன் மட்டும் இல்ல, பத்திரிகையாளர்களே பல பேர் அப்படிதான் இருக்காங்க. என்னன்னா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, படம் வந்து கமர்ஷியலா அது போகாது. ஏய், கமர்ஷியலா போகாதுங்கிற கவலை உனக்கு எதுக்கு? நீ ஒரு விமர்சகனா இந்த படத்தை பாரு, அதுதானே நம்ம சொல்ல முடியும். அதனால இந்த ரசிகன்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இப்போ கூலி தான் ரஜினியோட கரியர்ல அதிகமான எதிர்பார்ப்புல வெளிவரக்கூடிய படம் அப்படின்னு பார்க்கணுமா சார்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரஜினி படம் பெரிய அளவில் ஹைப் பண்ணப்படும் போது அந்த படம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும். சின்ன உதாரணம், எந்திரன் படம் வரும்போது எப்படி ஹைப் இருந்தது? என்ன, எந்திரனை தவிர இந்த நாட்டில் எதை பத்தியும் யாரும் பேசவே இல்லை. கபாலி, சந்திரமுகி வரும்போது அப்படித்தான். கபாலி வரும்போது என்னாச்சு? கபாலி வரும்போது பாத்தீங்கன்னா கபாலி ஒட்டுமொத்த ஊடகங்களும் கபாலியை பத்தி மட்டும்தான் பேசினாங்க, கபாலீஸ்வரர் கோயில் பத்தி கூட பேசல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ரஜினியுடைய படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். அப்ப அதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க. ஜெயிலருக்கும் அப்படி நடந்துச்சு. அதனால கூலிக்கும் அப்படி ஒரு ஹைப் இருக்கு. பட் அதே நேரம் ரஜினியுடைய முந்தைய படங்களை ஒப்பிடும்போது கூலி படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்ப ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன்ங்கிறது சன் பிக்சர்ஸ் கிடைத்த மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. அதை வந்து அவங்க லூஸ் பண்ண தயாரா இல்லை. வழக்கமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வியாபாரம்ங்கிறது ரொம்ப ரீசனபிளா இருக்கும். இந்த தரையில அப்படி இல்லை, ஒரு பெரிய விலைக்கு அவங்க விற்கிறாங்க. உதாரணத்துக்கு கேரளாவில் ரஜினிகாந்த் படம்ங்கிறது அதிகபட்சம் ஒரு 10 கோடிக்கு விற்பாங்க, அதிகபட்சம்.
ஏன் சார் கேரளால ஆடியன்ஸ் கம்மியா சார் ரஜினிக்கு? இல்ல 10 கோடிங்கிறதே ஒரு பெரிய விலை தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தை 25 கோடி சொல்றாங்க அவங்க. ஓகே ஓகே. அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த காம்பினேஷனை வச்சு நம்ம பெருசா கல்லா கட்டணும் அப்படின்றது. அதே மாதிரி ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 கோடி 85 கோடிக்கு ஒரு நிறுவனம் வாங்கியிருக்காங்க. ஆனா ரஜினியுடைய முந்தைய படங்கள்லாம் அந்த ரேஞ்சே கிடையாது. ஸோ அதனால இந்த படத்துக்கு இந்த காம்பினேஷனை வச்சு ஒரு பெரிய அளவில் அவங்க வியாபாரம் பண்றாங்க. ஜனநாயகம் அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை. நம்ம பல முறை சொன்னதுதான் மீண்டும் சொல்றேன். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இன்றைய தேதியில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலும் வசூலிலும் விஜய் தான் நம்பர் 1. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த அடிப்படையில் ஜனநாயகன் விஜயனுடைய கடைசி படங்கிறதுனால அந்த படமும் பெரிய அளவில் ஹைப் பண்ணப்பட்டு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த மாற்றமும். சூர்யாவோட கருப்பு அப்படின்ற படத்துக்கான அப்டேட் அப்படின்றது இந்த மாதத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்டேட்ஸ், எது மாதிரியான அப்டேட்? ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே தலைப்பு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த தீபாவளிக்கு அந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுது. இடையில பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய டிஜிட்டல் வந்து இன்னும் விற்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும், அந்த டிஜிட்டல் ரைட்ஸை வாங்குகிற ஓடிடி நிறுவனங்கள் தான் ஒரு படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையே தீர்மானிக்கிறாங்க. இவங்க என்னன்னா அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இந்த வருஷம் ஸ்லாட்ல வந்து யாரும் வாங்குறதுக்கு முன் வரல. அதனால பொங்கலுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு யோசனையில இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வேணாம், பொங்கல் அப்படின்னா வேற சில படங்கள்லாம் வரும், அப்ப தீபாவளிக்கு பெரிய படங்கள் இல்லை, நாம அந்த தேதியில ரிலீஸ் பண்ணிடுவோம்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அநேகமாக அதைத்தான் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா படத்துக்கே இவ்வளோ விற்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்கா சார்? சூர்யா படத்துக்கேனே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுடைய படங்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லவா, அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை இது வரைக்கும் எந்த சேனலும் வாங்கலை. உண்மைதான், நீங்க நம்பவே மாட்டீங்க. சன் பிக்சர்ஸ்ல போய் இவங்க தவம் கிடக்குறாங்க இதை வித்துங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, வேணான்றாங்க. இல்ல சார், அதை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு விலை போட்டு இந்த பழைய இரும்பு கடையில போய் கொடுக்குற மாதிரி, பழைய புத்தகங்கள்ல கொடுக்குற மாதிரி ஒரு கிலோ கணக்கிலையாவது எடுத்துங்கிற ரேஞ்சில் போய் கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி அந்த ரேஞ்சுக்கு வேணா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதான் இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் நடித்த படமாக இருந்தாலும் சேட்டலைட் டிஜிட்டல்ங்கிறது மார்க்கெட் வந்து பயங்கர இதாகிடுச்சு. அதனால எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்கு. இன்னொரு பக்கம் மலையாள டைரக்டராக இருக்கக்கூடிய ஜித்து ஜோசப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. திருஷ்யம் படம் வந்து நான் கமலுக்கு முன்னாடி ரஜினியை தான் வந்து நடிக்க ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசைகளை வெளிப்படுத்துறாரு. இது எப்படி சார் நம்ம பார்க்கணும்? ஆனால் அவருக்கு வந்து ஒரு விபரீத ஆசை இருந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இல்லை, இந்த திருஷ்யம் படம் இந்த அளவுக்கு பேசப்பட்டதற்கு காரணம் அதில் மோகன்லால் நடித்தது தான். மோகன்லாலுடைய அந்த நடிப்பு, அந்த ஒரு இயல்பான யதார்த்தமான அந்த நடிப்பு தான் அந்த படத்தையும் நமக்கு கவனிக்க வச்சுது. அந்த இடத்துல வேறொருத்தர் நடித்திருந்தால் அது ஒரு 10-11 கூட போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதனுடைய ரீமேக்கில் கமல்ஹாசன் நடித்ததும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பொருந்தி போனதால் இங்கும் அந்த படத்துக்கு பாபநாசத்துக்கு ஒரு பெரிய வெற்றி வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினிக்கு அந்த கதாபாத்திரம் பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிந்து வாய்ப்பு குறைவு தான். எல்லாத்துக்கும் மேலே ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கான இமேஜுங்கிறது வேற. அவர் வந்து இந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தால் அதுவே அந்த படத்தினுடைய தோல்விக்கே காரணமா இருந்திருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த கிங் கான் அப்படின்ற ஒரு ஆக்டர்ஸ் நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். அவர் இப்போ அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்க போறாரு. ஒரு பக்கம் பொலிட்டிக்கலா ராமதாஸுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் தான் சிவராஜ்குமாரை மீட் பண்ணி பத்திரிக்கை கொடுக்குறாரு. எல்லாரும் அவரை நல்லா ரிசீவ் பண்றாங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? அது சிவராஜ்குமார் நான் கண்டிப்பா வரேன்லாம் சொல்றாரு. ஆமா, அது உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதை பொதுவாகவே இங்க என்ன நிலவரம் தெரியுமா, ஒரு சினிமா துறையில் இருக்கிற இப்போ கிங்காங் போன்ற ஒரு துணை நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஹீரோவை பார்க்கணும்னு முயற்சி பண்ணால் அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்களுடைய மேனேஜரும் சரி, பிஆர்ஓக்களும் நடிச்சிருந்தாலும். ஆமாம், நீங்கள் செட்டில் பார்க்கும்போது பயங்கரமாக அன்பு செலுத்துவாங்க, அப்படி கையை பிடிப்பாங்க, தோளில் கை போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் அப்புறம் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக இவர்களை போன்றவர்கள் அந்த நடிகர்களை வந்து ரீச் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது கிங்காங் வந்து பல நடிகர்களை நேரில் பார்த்து அந்த பத்திரிகை கொடுக்குற அளவுக்கு வந்து போனதுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். பட் நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டது என்னன்னா, சிவராஜ்குமாரை இவர் போய் பார்த்தார் தெரியுமா? அப்போ சிவராஜ்குமார் எல்லாருமே பத்திரிகை கொடுக்கும்போது நான் கல்யாணத்துக்கு வரேன்னு தான் சொல்லுவாங்க, வரமாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சம்பிரதாயமாக சொல்றது தானே. ஆனால் சிவராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நம்ம ரஜினிகாந்தை விட ஒரு டவுன் டு எர்த், அப்படி ஒரு கேரக்டர் அவர். நீங்கள் ஒரு நடிகர் இந்த அளவுக்கு எளிமையாக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் கிங்காங்குடைய கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் சென்னைக்கு இந்த கல்யாணத்துக்காகவே நான் வர்றேங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணதா சொன்னாங்க. அப்போ அதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே இருக்கிற நடிகர்கள், முக்கியமாக அஜித்தையும் நம்ம சொல்லலாம், இப்போ சினிமாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், அஜித்துக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு இமயமலையில் ஏறி குட்டிகரணம் அடிக்கிறதுக்கு சமம். என்னன்னா
அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. நீங்கள் அவருடைய எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்குது, அந்த பத்திரிகையை இவருக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவருடைய மேனேஜருக்கு 100 ஃபோன் அடிச்சிருப்பாங்க, எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூப்பிட்றேன், சாயந்தரம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கடைசியாக என்னன்னா இல்லை நீங்கள் நம்ம செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்க நம்மகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, என்னங்க இந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா அஜித்துக்கிட்ட பத்திரிகை கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்துக்குமே நடிகர் சங்கம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அஜித்தை கூப்பிடணும், அந்த தகவலை அஜித் கிட்ட வந்து இந்த நடிகர் சங்கத்தால் கொண்டு போய் சேர்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரையுலகிலிருந்தே விலகி இருக்கிற நடிகர்களுக்கு மத்தியில் இப்போ சிவராஜ்குமார் போன்றவர்கள் கிங்காங்க வந்து வர வச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி நான் திருமணத்துக்கெல்லாம் வர்றேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பெரிய வியப்பான விஷயமா தானே பார்க்க வேண்டியது. ஆமாம் சார். இன்னொன்று பக்கம் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு, அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மூவி ரிலீஸ் ஆனவொடனே ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்து ரிவ்யூ பண்ணணும், உடனடியாக ரிவ்யூலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுச்சு. அது என்ன சார், ஏன் அதனால உடனடியாக ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? இல்லை அதுதாங்க, அந்த சினிமாக்காரர்கள் பல நேரங்களில் முட்டாள்களாக தான் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னென்னா சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னா ஊடகங்கள் தான். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைத்த பல படங்களை லிஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த படம் தரமான படம், இந்த படம் வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கணுங்கிற கருத்தை மக்களிடம் கொண்டு சென்றதே ஊடகங்கள் தான். கரெக்ட். அந்த ஊடகங்கள் இந்த கருத்தை எடுத்துகிட்டு போகல அப்படின்னா இந்த படங்கள்லாம் கண்டுகொள்ளப்படாமலே போயிருக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் எந்த படத்தை வேணாலும் சொல்லுங்கள், இந்த படம் ஒரு சேது, அந்த படம் வந்து ஒரு சூப்பர் படம் அப்படிங்கிறது யார் சொன்னது? ஊடகங்கள் தான். ஆட்டோகிராஃப் படம் அதை மக்கள்கிட்ட சொன்னது யார்? நம்ம தான். காதல் படம் யார் சொன்னா? ஊடகங்கள் தான். பட் இந்த விஷயம் எதையுமே புரியாமல் இவங்க என்னன்னா இந்த படங்களுடைய தோல்விக்கே இன்னைக்கு ஊடகங்கள் தான் காரணம்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, உங்களுடைய கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சம் அதை வந்து 1000 யூடியூப் சேனல் வந்தாலும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சூரிய வெளிச்சத்தை கைக்குட்டையால் மறைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இது. ஒரு நல்ல படத்தை எத்தனை பேர் வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணாலும் அந்த படத்தை காலி பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒரு மகா மொக்க படத்தை 1 லட்சம் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு நீங்கள் 5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் கொடுத்தாலும் அந்த படத்தை ஓட வைக்க முடியாது. இதுதான் உண்மை. பட் இந்த யதார்த்தம் புரியாமல் இங்கே இருக்கிற நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், அதில் முக்கியமாக தனஞ்சயன் என்கிற ஒரு நபர் தன்னுடைய விருப்பத்தின்படி இப்படி ஒரு கேஸை போய் போட்டிருக்காரு. அதுக்கு தான் ஹைகோர்ட் வந்து தலையில் நங்குன்னு குட்டி இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு யூடியூப்கள் திரையுலகில் ஊடுருவியதற்கு இவர் தான் காரணம். நான் ரொம்ப பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா மற்றும் சில ஊடகங்கள் தான் இங்கே இருந்தாங்க. அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து சில பேர்லாம் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா அவர்களை பணம் கொடுத்து இங்கே வர வச்சு பணம் கொடுத்து ரிவ்யூ பண்ண சொன்னதே இவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட கூட்டம் வந்து இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, படம் நல்லா இல்லை அல்லது நமக்கு பணம் கொடுக்கலைங்கிறதுனால அவங்க வந்து நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணும்போது அதுவே இவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, அவங்க வேலையை பார்க்கட்டும். அதுதான் சரியான விஷயமா இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி சார், அஜித்தோட படத்துக்கு ப்ரொடியூசரே யார் வரது அப்படின்றதுல சிக்கல் இருக்குன்றாங்க, அது என்ன கதை சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தினுடைய படங்கள் வெகு சில படங்கள் தவிர, இப்போ விஸ்வாசம் மாதிரி சில படங்கள் தவிர பல படங்கள் கடந்த 15 வருடங்களாக வணிக ரீதியில் வெற்றி பெறாத படங்கள், தோல்வி படங்கள். அதே நேரம் அஜித் படங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டப் கொடுப்பாங்க. ஏன்னா இது பெரிய வெற்றி, விஜய் படத்தை விட பெரிய வெற்றி, ரஜினி படத்தை தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அவ்வளவும் போய் கடைசியாக வந்த குட் பேட் அக்லி உட்பட, குட் பேட் அக்லியை தயாரித்த மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-75 கோடி ரூபா நஷ்டம். இதுதான் உண்மை. ஆனால் இப்படி தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அஜித் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய சம்பளத்தை 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு ஏற்றிக்கிட்டே போவார். புரியுதா இல்லையா? இப்போ கடைசியாக விடாமுயற்சிக்கு இவர் வாங்கின சம்பளம் 105 கோடி, குட் பேட் அக்லிக்கு வாங்கினது 163 கோடி. 2 படத்துக்கு நடுவில் இவர் எந்த படமும் நடிக்கவும் இல்லை, வெற்றி கொடுக்கவும் இல்லை. விடாமுயற்சி ஒரு ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப்பு, டிசாஸ்டர். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு 60 கோடி ரூபா நீங்கள் அதிக சம்பளத்தை கேட்குறீங்க? என்னன்னா இவருடைய போட்டியாளரான விஜய் ஒவ்வொரு படத்துலையும் சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே போறாரு. காரணம் அவர் கொடுக்குற வெற்றி. அவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு லாபம், வாங்கின விநியோகஸ்தர்களுக்கு லாபம், வசூலில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணுறாரு. இதை வச்சு அவர் சம்பளத்தை ஏற்றுறாரு. அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ அவருக்கு கொடுக்குறீங்களா எனக்கும் கொடுங்கன்ட்டு இவரை ஏற்றிக்கிட்டே வர்றாரு. கோட்டும் ஹிட்டு தானா சார்? என்ன கோட்டும் ஹிட்டு தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய லாபம், வாங்கியவர்களுக்கு லாபம். என்னன்னா அந்த படத்தினுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான கண்டென்ட். நம்ம போன்றவர்கள் அந்த படம் பெருசா ஈர்க்கலை, ஆனால் ரசிகர்களுக்கு பிடித்தமான படமா இருக்கு. இன்னொன்று, விஜய் போன்ற நடிகர்களுக்கு படம் என்ன மொக்கையாக இருந்தாலும் அது வணிக ரீதியில் வெற்றி அடைஞ்சார். இப்போ நீங்கள் இருக்கீங்க
விஜய் படம் வந்து நல்லா இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க அதை காதுல வாங்கிட்டு நீங்க போய் பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைம்பீங்க. ஆனா மத்த ஹீரோக்களுக்கு எப்படின்னா இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா அப்ப நல்லா இல்லையா நான் போகலன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கரெக்ட். இதான் வித்தியாசம். இப்ப அஜித் பாத்தீங்கன்னா விஜயை பார்த்து அதிக சம்பளம் கேட்டு கேட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு 180 கோடின்னு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா குட் பேட் அக்லியில் அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா 163 கோடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 200 கோடி கேட்டு பார்கெயின் பண்ணி 180 crores வச்சிருக்காரு. அதனால இவரை வைத்து படம் எடுக்க தயாரான தயாரிப்பாளர்கள் அப்படி பேக் அவுட் ஆயிட்டாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா இவர் போடுகிற கண்டிஷன். இவர் வந்து துபாயில் செட்டில் ஆனதுனால இவருடைய அக்கௌண்டே துபாயில் தான் இருக்கு. இப்போ இந்த தயாரிப்பாளர் இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க துபாய் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, 180 கோடியை இங்க இருக்கிற ஒரு நிறுவனம் துபாயில் இருக்கிற ஒரு பேங்குக்கு அனுப்புனாங்க அப்படின்னா இங்க இருக்கிற கவர்மெண்ட் கேள்வி கேட்குமா கேட்காதா? இது ஒரு சிக்கல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 55 கோடி ரூபா அட்வான்ஸா கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்புறம் பாக்கி என்ன பண்றாருன்னா போஸ்ட் டேட்டட் செக்கா கேட்கிறாரு. தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் செக்குங்கிறது ஒரு பயங்கரமான கெட்ட வார்த்தை. ஓகே. ஏன்னா அந்த போஸ்ட் டேட்டட் செக் கொடுத்து அதை உங்களால கிளியர் பண்ண முடியலன்னா அது கிரிமினல் கேஸ். அந்த சிக்கல்ல யாருமே மாட்டிக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் யாருமே வீட்டில இருந்து பணத்தை எடுத்தாந்து இங்க தொழில் பண்ணல. ஒரு ஃபைனான்சியர்ட்ட கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. இவங்க படம் எடுக்கிறாங்க, நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்ப அஜித்துக்கு போஸ்ட் டேட்டட் செக்கை கொடுத்துட்டு ஒரு ஃபைனான்சியர் வந்து பணம் தரல அடுத்த வாரம் தரேன்ட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? இந்த செக் பவுன்ஸ் ஆயிடும். அப்ப இவங்க மாட்டிக்குவாங்க. அதனால என்னன்னா இதுக்கும் தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கலை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சேர்ந்து எந்த நிறுவனமே பார்த்தீங்கன்னா அஜித்தை வைத்து படம் எடுக்க முன் வரலை. இவங்க பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ட்ட போய் கேட்குறாங்க, அவங்க 110 கோடி வேணா பண்ணலாம், எங்களுக்கு அதில் 70 கோடி லாஸு, நீங்கள் கேட்குற 180ல் எங்கள் லாஸு 70 கோடியை கழிச்சிருவோம், 110 கோடி தரேன்னு அவங்க சொல்கிறாங்க. தெரிச்சு ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் கிட்ட போனாங்க, சன் பிக்சர்ஸ்கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நிறுவனம் அந்த ஏஷியன் சினிமான்னு இருக்குது தெலுங்குல, சுனில், அவர்கிட்ட போனாங்க, வேல்ஸ் கிட்ட போனாங்க. இவர்கள் எல்லாருமே என்னன்னு கேட்டால் பேக் அடித்ததுக்கு பிறகு இன்னைக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல்ங்கிற ஒரு விநியோகஸ்தர் வந்து படம் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அதான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது விஜய், அஜித், ரஜினி, கமல் அப்படின்லாம் பார்ப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் அதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வெளியில பார்க்கறதுக்கே பளபளப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அது செல்லரிச்சு போயிருக்கு. ஓகே, அதனுடைய அடையாளங்கள் தான் இதெல்லாமே. அரசியல் மற்றும் சினிமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் சார். உங்க கருத்திற்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.